ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது புரட்டாசி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே சுக்கிர பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கன்னி ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். துலாம் ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி கன்னி ராசியில் இருக்கின்ற புதன் பகவான் துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி மிதுன ராசியில் இருக்கின்ற குரு பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி சிம்ம ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறுகின்ற பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். கன்னி ராசி இம்மாதத்துடைய முற்பகுதியிலே ராசிநாதன் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் விரயஸ்தானாதியினுடைய பயணமும் ராசியிலே விடுவதாலும் இம்மாத முற்பகுதி அதாவது 13ஆம் தேதி வரை செய்யும் செயலிலே ஒரு சாதுரியமாக செய்து அதில் வெற்றி காண்பீர்கள். 13ஆம் தேதிக்கு பிறகு விரயஸ்தானாதியினுடைய பயணம் மட்டும் ராசியிலே இருப்பதால் உங்களுடைய செயல்பாடுகளில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் ஒன்றுக்கு பல முறை யோசித்து மற்ற நபர்களுடன் கலந்து ஆலோசனை பெற்று செய்வதே உங்களுக்கு வெற்றியை தரும். தனங்குடும்ப வாக்கு ஸ்தானத்திலே தைரிய வீரிய ஸ்தானாதிபதியும் அஷ்டம ஸ்தானாதிபதியுமான செவ்வாயினுடைய பயணம் இருப்பதாலும் தனங்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்திலே இம்மாதம் 24ஆம் தேதி வரை பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பணம் கொடுக்கல் வாங்கல் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். இருந்த போதிலும் குருவினுடைய பார்வை தனங்குடும்ப வாக்கு ஸ்தானத்திலே விழுவதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். குரு பார்க்க கோடி நன்மை. சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களை ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இம்மாதம் அமையும். தைரிய வீரியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரியஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும். எடுத்த முயற்சிகள் அனைத்து வெற்றியை தரும். இளைய சகோதர சகோதரிகளால் சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அவ்வப்போது மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. பயணங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சுகஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை சுகஸ்தானாதிபதி குரு பகவான் பார்வையிடுவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். சிலருக்கு தாய் வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். சில மாணவ மாணவிகள் போட்டித் தேர்விலே வெற்றியினையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது. கால்நடைகள் வளர்த்து பராமரிப்பவர்களுக்கு கூடுதலான வருவாய் உண்டு. கால்நடைகள் மூலமாக ஆதாயம் உண்டு. விவசாயிகளுக்கு விவசாயத்திலே கூடுதல் வருவாய் உண்டு. சிலருக்கு விவசாயத்தில் புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். உறவினர்களுடன் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண முடியும். புத்திரஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானாதிபதி ருணரோக சத்துர ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் புத்திரஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு காலதாமதமாகலாம். சிலர் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். அவர்களால் சிலருக்கு மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களெல்லாம்
எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். எதிர்பார்த்த அளவில் வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. சிலர் பெரியவர்களுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் அவர்களுடன் வாக்குவாதம் அடைவதற்கான ஒரு சூழலும் உண்டு. ருணரோக சத்துர ஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான ஒரு சூழலும் உண்டு. சிலருக்கு எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் அகலும். எதிரிகளெல்லாம் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் படிப்படியான முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும். களத்திர ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திர ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை நிலவும். கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனையில் இருந்து பங்காளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். கூடுதலான வருவாய் உண்டு உங்களுக்கு. அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை பார்வையிடுவதாலும் சனியுடைய பார்வையும் அஷ்டமஸ்தானத்திலே விடுவதாலும் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. இல்லையில் உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. தேவையில்லாத அவப்பெயர்களும் உங்களை தேடி வரும். எச்சரிக்கை தேவை. பாக்கியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானத்தை தைரிய வீரியஸ்தானாதிபதியும் அஷ்டமஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் பாக்கியாதிபதி இம்மாதம் 24ஆம் தேதி வரை விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தந்தையுடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. தந்தைக்கு உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். சிலர் தந்தையினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலர் தந்தைக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் உண்டு. தொழில் ஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே இரட்டிப்பான வருவாய் உண்டு. தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். லாபஸ்தானத்திலே லாபஸ்தானாதிபதி இம்மாதம் 1ஆம் தேதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் செய்யும் தொழிலே வெற்றி உண்டு. இரட்டிப்பான வருவாய் உண்டு. மூத்த சகோதர சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். விரயஸ்தானத்திலே சுக்கிர பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் விரயஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் அவ்வப்போது தேவையில்லாத செலவுகளும் உங்களுக்கு உண்டு. வெளிநாடு செல்வதற்கான முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.